காவிரி விவகாரத்துல எப்படியாவது இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடணும். இரு மாநில பிரச்சனைகள் பெருசாயிரணும். மக்கள் இங்க இருக்கிறவங்களும் அங்க இருக்கிறவங்களும் அவதிப்படணும். விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்துக்கு இடையே கிடைக்கணும். சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க திமுக எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சதுங்க. ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்துல ஏன் அமைதியா இருக்காரு? எப்படி நடந்திருக்கும் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் முதலமைச்சரா இருந்திருந்தா அப்படியே நெட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் அவங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது சரியா நடந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆட்சியில அதுவும் மத்தியில அமைச்சரவையில இடம் பெற்றிருந்த காலகட்டங்கள்ல இவங்க போட்ட டிராமாக்கள்னால மக்கள் விரோத செயல்கள்னால இன்னைக்கு நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி வாயே திறக்காம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு புதுசா அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அறிக்கைக்கு இன்னைக்கு டிவிக்கு ஐடிவிக்கு பலமான ஒரு பதிலடி கொடுத்துருக்கு. முதல்ல இங்க சண்டை போடுங்கடா, அப்புறமா தளபதி கிட்ட போகலாம் அப்படின்ற அளவுக்கு என்னை தாண்டி தானே போகணும்னு ஐடிவிங் பசங்க செஞ்சிருக்காங்க. அந்த ஐடிவிங்ல இருந்து வந்த அபிஷியல் ட்வீட்டை தான் இப்ப நம்ம படிக்க போறோம். விவசாயிகள் நலனுக்காகவும் கர்நாடக வாழ் தமிழ் சொந்தங்களுக்காகவும் யோசித்து செயல்படுவதுதான் மக்கள் விரும்பும் முதல்வர் நம் வெற்றி தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மனசாட்சி உள்ள மக்களாட்சி. திமுக போல சுயநலம் கொண்ட தனி ஆவர்த்தனம் செய்ய துடிப்பவர் இல்லை எங்கள் வெற்றி தலைவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒன்றிய அரசிடம் பேரம் பேசி பெற வேண்டிய இலாக்காக்களை பெற்ற போதெல்லாம் காவிரி விவகாரத்துக்கு ஒரு மந்திரி பதவியையாவது ஒரு நாளாவது உதறி இருக்குமா இந்த திமுக? அத்தனை ஆண்டுகளில் ஒரு முறையாவது காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முயன்றதுக்குமா இந்த திமுக? அப்போதெல்லாம் பதவியில் ஒட்டி கொண்டு சுகம் கண்ட சுயநல இயக்கம்தான் இந்த திமுக. ஆட்சியில் இருக்கும்போது சத்தம் போடுவது போல சவுண்டு கொடுத்துவிட்டு மியூட் மோடுக்கு சென்று மியாவ் என்று கூட சத்தம் எழுப்பாத காரிய பூனை தான் திமுக. ஆனால் ஆட்சி பறிபோன பிறகு பாருங்கள், மண் மொழி மானம் என்று உரிமை முழக்கத்தை எழுப்பி எம்பி எம்பி குதிக்கும் திமுக. எப்போதும் மக்களை தூண்டிவிட்டு குளிர்காயும் திமுக இப்போது எரிச்சல் மற்றும் விரக்தி மோடில் அலறி கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட கட்சியாக தவிக்கும் திமுக காவிரி விவகாரத்தில் கபட நாடகம் ஆடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே காவிரி பிரச்சனையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சி போய்விட்டதே, தாவேக ஆட்சி வந்துவிட்டதே என்று வன்மமாக பேசாமல் மக்கள் நலன் சார்ந்து உண்மையாக பேச வேண்டும். அப்படி அவரால் பேச முடியுமா முடியாதா என்றால் அவர் உள்மனம் முடியாது என்றுதான் உண்மையான வன்மம் பேசும். இது அவர் மட்டுமன்று, உலகமே அறிந்த உண்மை. இப்படி போட்டு உடைச்சிருக்காங்களா? இன்னொரு பக்கம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, கர்நாடகத்துல இருந்து தண்ணி திறந்து விட போறாங்க. கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர் துணை முதல்வராக இருந்த காலத்துல இருந்து இங்க ஆட்சி பொறுப்பு வந்ததுல இருந்து கர்நாடகம் எந்த காலத்திலையும் தமிழகத்திற்கு தண்ணி திறந்து விடாது அப்படின்ற மாதிரியே மோட்ல தான் பேசிட்டு இருந்தாரு. இந்த ஒரு வாரமா அவருடைய பேச்சுல கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டிருக்கும். எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இங்க பேசி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது தண்ணி இனிய பேச்சுவார்த்தையிலே ஏதாவது இறக்கம் காட்டி வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஆட்சி ஆட்டங்கன்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாரா? இல்ல நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணீரை நம்ம கொடுக்கணும், ஆற்றுப்படுகையெல்லாம் ஆய்வு செய்யணுன்ற பேர்ல ஒரு பார்வையிட்டு தண்ணீர் அளவு அதிகமா தான் இருக்கு, நீங்க திறந்து விடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஆணையத்துக்கோ காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கோ இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கோ ஒரு ஆதாரத்தோட எடுத்துன்னு போய் கொடுத்துறாரு அப்படின்னா நம்ம அரசியல் இங்க ஈடுபடாதே அப்படின்னு பயந்தாரோ தெரியல. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, இயற்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு காவிரி படுகையில ஆற்றுப்படுகைகள்ல பலத்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்நாடகத்துல இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி வருகிறது. இதை நாம் திறந்து விடாமல் வைத்திருப்பதும் நமக்கு தான் பேராபத்து. வெள்ளத்தால் நாமே மூழ்கும் அபாயம் ஏற்படும். அதனால் காவிரியில் நீர்வரத்து அதிகமாகி இருக்கிறது, காவிரி அணைகள் நிரம்ப தொடங்கி இருக்கிறது, அதனால அந்த அணையை திறந்து விட போகிறோம்ன்ற மாதிரி பதிவும் போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வன்முறைகளாலும் பந்துகளாலும் இங்கே சமூக அமைதியை குலைக்க வேண்டாம் அப்படின்ட்டு கர்நாடக மக்களுக்கு, கர்நாடகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் செய்யுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் பந்தோ இல்ல கடையடைப்போ இல்ல வன்முறை சம்பவங்களையோ போராட்டங்களையும் ஈடுபட வேண்டாம் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் அதிகாரிகளும் சரி, தேசிய அளவுல வானிலை மையங்களும் சரி, அதிகப்படியான மழைக்கு கர்நாடகத்துல வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த இடத்துலலாம்
பெரும் மழை வர வாய்ப்புகள் இருக்கு. அது தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விட இயற்கையே வழிவகுத்திருக்கிறது அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காங்க. ஸோ அதனால காவேரி பிரச்சனை தீர்ந்து போச்சு, ஐயோ நம்ம போட்ட ஜெண்டாவெல்லாம் வேலைக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல வாங்கி அடிச்சுக்கிட்டு இப்போ திமுக கும்பல உட்காந்து ஒப்பாரி வைக்க போகுது. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, மழையால வந்துருச்சுங்க தண்ணி, இல்லைன்னா வந்திருக்காதுங்க, விஜய் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாருங்க, போயிருக்க மாட்டாருங்க. இப்போ கர்நாடகத்துக்கு விஜய் அவர்கள் போயிருந்தார் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், ஏன் போறாரு அப்படின்னு இவங்க எல்லாம் குதிக்கிறாங்க. போறதா செய்தி வந்த தகவல் அடிப்பில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் போயிருந்தானா ஏன் போறாருன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. போகலன்னு வச்சுங்களேன், அவர் என்னங்க வீட்லயே இருக்காரு, வெளியவே வர மாட்டேங்கிறாரு. அவர் போயிருந்தா போய் தண்ணி வந்து உரிமை வேணும்னு பேசியிருந்தா கடிதம் எழுதுனா போதுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறதுக்கு ஏதாவது வேணும், அவ்வளவுதான், வேற எதுவும் வந்து காரணம் கிடையாது. ஸோ வெகு விரைவில் கர்நாடகத்திலிருந்து காவிரி அணை திறக்கப்பட்டு தண்ணீர் தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படின்றதுல தமிழக விவசாயிகள் போலவே நானும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.